சென்னையில் கஞ்சா விற்பனையை தட்டி கேட்ட இளைஞர் 6 பேர் கொண்ட கும்பலால் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தலைநகரில் நடந்த கொடூர சம்பவம் குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். ஏரியாக்குள்ள வந்து கஞ்சா ஓட்டுறது தான் இவ்வளவு பிரச்சனையே. சென்னை புதுவண்ணாரப்பேட்டை இந்திரா நகர் குடியிருப்பைச் சேர்ந்தவர் மணிகண்டன். தாவேகாவின் 39வது வார்டு தலைவரான இவரும் செயலாளரான ஆனந்த் என்பவரும் அப்பகுதியில் தாவேக மன்றத்தை திறந்து செயலாற்றி வருகின்றனர். இந்திரா நகரில் போதைப் பொருட்கள் புழக்கத்தையும் விற்பனையும் தடுப்பதற்காக போலீஸ் பூத் அமைக்கவும் சிசிடிவி கேமராக்களை பொருத்தும் முயற்சியில் உள்ளனர். இதற்கு அப்பகுதியில் கஞ்சா போதை மாத்திரை விற்பனையில் ஈடுபட்டு வரும் அகிலா மற்றும் அவரது ஆதரவாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். அகிலான்றவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன இல்லீகல் பிஸ்னஸ் நிறைய வேலை பண்ணுறாங்க. கஞ்சா போதை மாத்திரை இந்த மாதிரி சில விஷயம்லாம் பண்ணுறாங்க, இல்லீகலாக உள்ளே பண்ணுறாங்க. அவங்க அது எல்லாருக்குமே தெரியும். அது ஸ்டேஷன்லேருந்து எல்லாருக்குமே ஒரு இன்க்ளூட் எல்லாருக்குமே தெரியும். இதை நாங்கள் தட்டி கேட்க ஆரம்பிச்சு நாங்கள் என்ன பண்ணி இந்த ஊரில் கேமரா போடலாம், இப்போ ஊருக்குள்ளே கேமரா போட்டால் இப்போ நம்ம சேஃப்டி நல்லது, நம்ம ஊரில் கேமரா போடலாம் அப்படின்னு நாங்கள் இந்த மறியல் சென்றார் ஜெயிச்சு வந்தார். இப்போது நாங்கள் 23 கேமரா வாங்கி வச்சுருக்கிறோம். அப்புறம் இந்த டிவிஆர்லாம் வாங்கி வச்சுருக்கோம். அதுக்கான பூத்துக்கு இல்லை, அந்த பூத்துக்கான இடத்த நாங்கள் பார்த்துட்டோம். ஏன்னா இப்போ டிவிஆர் வைக்கணும்னா சேஃப்டியான இடம் கிடையாது, அதையும் வச்சுறானுங்க. அதையும் சொல்லிட்டாங்க, நீ எனக்கு ஏன் கேமரா வைக்கிறீங்க, யார் எங்கன்னா கையை பிடிச்சி வலிச்சாங்களா, காலை பிடிச்சி வலிச்சாங்களா, இது கேமரா போடுறீங்கன்னு அதுக்கும் மோட்டிவேஷன் வந்தது. அதையும் விட்டுட்டோம். நாங்கள் இந்த மன்றம் ஓப்பன் எப்போ பண்ணோமோ அணிலேருந்து எங்கள் மேலே ஒரு முன்விரோதமே இருந்தது. அதிமுகவில் இருந்து விலகி தாவேகாவில் இணைந்த அகிலாவின் ஆதரவாளர்கள் தாவேகாவில் பொறுப்பு வழங்கும்படியும் கேட்டுள்ளனர். இதற்கு மணிகண்டனும் ஆனந்தும் மறுத்ததால் இவர்களிடையே முன்விரோதம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமையன்று மைதானத்தில் விளையாடி கொண்டிருந்த மணிகண்டனை அகிலாவின் ஆதரவாளர்கள் சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதில் காயமடைந்த மணிகண்டன் சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதுகுறித்து புதுவண்ணாரப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் போலீசார் எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. கடந்த 26ஆம் தேதியன்று அகிலா தரப்பைச் சேர்ந்த 6 பேர் கொண்ட கும்பல் மணிகண்டன் வீட்டுக்கு சென்று தகராறில் ஈடுபட்டது. இதனை மணிகண்டன் மனைவியின் சகோதரர் விஷ்ணு தட்டி கேட்டதால் அவரை சுத்தியல் பீர் பாட்டிலால் சரமாரியாக தாக்கி அம்மிக்கல்லை தலையில் போட்டுவிட்டு தப்பித்து சென்றது. உயிருக்கு போராடி கொண்டிருந்த விஷ்ணு உடனடியாக ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். 3 நாட்களாக தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்த விஷ்ணு ஜூன் 1ஆம் தேதியன்று உயிரிழந்தார். இந்த படுகொலையை கண்டித்து விஷ்ணுவின் குடும்பத்தினர் மற்றும் குடியிருப்பு வாசிகள் புதுவண்ணாரப்பேட்டை வள்ளலார் நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். ஆரம்ப நிலையில் போலீசார் நடவடிக்கை எடுத்திருந்தால் ஒரு உயிர் போயிருக்காது என்றும் குற்றவாளிகள் அனைவரையும் கைது செய்யும்படியும் கோஷங்களை எழுப்பினர். இவர்களிடம் குற்றவாளிகள் மீது உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததால் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். இந்த மறியலால் அப்பகுதியில் சில மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நாங்கள் வந்து அந்த கஞ்சா ஓட்டக்கூடாதுன்னு எல்லாமே இது பண்ணி எங்கள் வீட்டாண்ட அகேன்ஸ்ட் எல்லாமே ஏரியாக்குள்ளே வந்து நாங்கள் நல்லது தான் நடக்கணும்ன்ட்டு நாங்கள் இது பண்ணிகிட்டு இருக்கோம். அதை வந்து அவங்க கட்சி பிரச்சனையாக எடுத்துகிட்டு வந்தாங்க ஸ்டார்டிங். நாங்கள் அது மூலிமா இதுவாகலை. இது சண்டே மேட்ச், அதுவும் நாங்கள் இது பண்ணிடுறோம். ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு ஸ்டேஷன் மூலிமா தான் நாங்கள் போனோமே தவிர அது ஒரு இதுவாகிடுச்சு அவங்களுக்கு. எது கேட்டாலும் இவங்க ஸ்டேஷன் எல்லாமே டிவிக்கே தான், டிவிக்கே இதில் தான். அவங்க வந்து ஏடிஎம்கே சார், அவங்க அம்மா வந்து ஏடிஎம்கே, பையன் வந்து டிவிக்கே. இப்போ நாங்கள் கேமரா வந்து எல்லாமே ஊருக்குள்ளே வந்து கேமரா போடுறேன்ட்டு சொல்லியிருந்தோம். அதுக்கு அகேன்ஸ்டாக இது பண்ணாங்க. நீங்கள் எதுக்கு கேமராலாம் போடுறீங்க, ஏன் வெளியே இருந்து யாரும் வந்துட்டு போகக்கூடாதா, அவங்களுக்கு இதுவாகும். புரியுதுங்களா? அதுலேருந்து ஒரு மோட்டிவ் வச்சுட்டே தான் இருந்தாங்க சார். ஸ்டார்டிங் 1 இயராக போகுது. இது கோயில் திருவிழாவிலேருந்து இது ஸ்டார்ட் ஆகிருக்கு. விஷ்ணு கொலை வழக்கில் அகிலா ஆதரவாளர்களான நரேஷ், நவீன்குமார், காளீஸ்வரன், அருண்குமார், பிரசாத், மணிகண்டன் ஆகியோரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கஞ்சா விற்பனையை தட்டி கேட்ட தகராறில் ஒரு இளைஞர் கொடூரமாக அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் சென்னை புதுவண்ணாரப்பேட்டை பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. ஏரியாக்குள்ளே வந்து கஞ்சா ஓட்டுறது தான் இவ்வளோ பிரச்சனையே.